நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலும், 2வதாக தேசிய கீதமும் பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் துணைநிலை ஆளுநரின் செயலை கண்டித்தும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவாணன் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி நேரு வீதி வழியாக கருப்பு கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதனையடுத்து அவர்களை பெரியகவலை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி அங்கேயே துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் தீ வைத்து எரிக்க முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறும் பொழுது, புதுச்சேரியில் நடைபெறும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் இசைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு மொழிப்போர் உருவாகும் என்று அவர்கள் எச்சரித்தனர். பேட்டியின் போது மங்கையர் செல்வன் அவர்கள் இருந்தார். விபத்து காப்பீடு ரூபாய் 799 திட்டத்தின் பயனாளருக்கு ரூபாய் 85,899 மருத்துவ செலவுத் தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் செல்வி ஈனக்கொள்ளு காவியா அவர்கள் வெளியிடும் பத்திரிகை செய்தி. இந்திய அஞ்சல் துறையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியும் இணைந்து குறைந்த தொகையில் விபத்து காப்பீடு திட்டத்தை வழங்கிக் கொண்டு வருகின்றது. இத்திட்டத்தில் கடலூர் காரணப்பட்டு விநாயகர் கோவில் தெருவில் வசிக்கும் திரு சுரேஷ் விபத்து காப்பீடு திட்டத்தில் ரூபாய் 799 செலுத்தி இத்திட்டத்தில் இணைந்திருந்தார். அவர் அரியாங்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி அவரது கால் பகுதி அடிபட்டது.
இதனால் அவரின் மருத்துவ செலவு தொகையை விபத்து காப்பீடு திட்டத்தின்படி ரூபாய் 85,899க்கான காசோலியை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பாண்டிச்சேரி கிளை மேலாளர் திரு வினோத்குமார் அவர்கள் வழங்கினார்கள். உடன் திரு செல்வம் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் உடனிருந்தார். நாள்தோறும் வேலை செய்யும் இடங்களில், வீடுகளில், பயணங்களின் போது என பல்வேறு எதிர்பாராத விபத்துக்களால் பொதுமக்கள் பாதிப்படைகின்றனர். இதனால் வருவாய் இழப்பு, கடன், மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம் என அனைத்துமே கேள்விக்குறியாகி விடுகின்றன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு எதிர்பாராத விபத்துக்களால் ஏற்படும் செலவுகள், பகுதி ஊனம், நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கக்கூடிய விபத்து காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழியாக வழங்குகின்றது. திட்டத்திற்கான வயது வரம்பு 18 முதல் 65ற்குட்பட்ட இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இத்திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் எண், மொபைல் எண், வாரிசுதாரரின் விவரங்கள். திட்டத்தின் கட்டண விவரங்கள் ரூபாய் 320ற்கு ரூபாய் 5 லட்சம், ரூபாய் 559ற்கு 10 லட்சம், ரூபாய் 799ற்கு 15 லட்சம் என்ற வகைகளில் இந்த திட்டத்தில் இணையலாம். விபத்து காப்பீடு திட்டத்தை எங்கு பெறலாம்? புதுச்சேரியில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் இத்திட்டத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே புதுச்சேரி மக்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் அல்லது 9952053573 என்ற எண்ணில் புதுச்சேரி கிளை இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி கிளை மேலாளரை தொடர்பு கொள்ளலாம். நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவிற்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, ஷவதா நாயர், சுப்ரீத் ரெட்டி, அனாகா, மாயா, ரவி மற்றும் நடராஜன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு டிஜே இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்பட்டது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களை வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற வாகனங்களில் இருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களின் பொருத்தி உள்ள காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒலிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி எடுத்து கூறி அறிவுரை வழங்கினர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வில்லியனூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒலிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். NIRF தரவரிசையில் 51வது இடத்தை பெற்றுள்ள
தன்னாட்சி நிறுவனமான காஞ்சிமா முனிவர் அரசு முதுகலை ஆய்வியல் நிறுவனம் தனது வளாகத்தின் சூழலில் தன்மையை வலுப்படுத்தும் நோக்கிலும் பொறுப்பான சுற்றுச்சூழல் நடைமுறைகளின் மீதான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் வகையிலும் ஒரு செடி ஒரு உறுதிமொழி எனும் முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது. இந்த முன்னெடுப்பு கல்வி வளாகத்தை வெறும் கற்றலுக்கான இடமாக மட்டும் நிலைநிறுத்தாமல் இயற்கையோடு விழிப்புணர்வுடன் கூடிய சமசீரான சகவாழ்வை பிரதிபலிக்கும் ஒரு இடமாகவும் மாற்ற முயல்கின்றது. இச்சூழலில் மரக்கன்று நடுதல் எனும் செயல் சுற்றுச்சூழலை படிப்படியாக செழுமைப்படுத்தும் ஒரு திட்டமிட்ட மற்றும் குறியீட்டு ரீதியான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. ஒரு நிறுவன முன்னெடுப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஒரு செடி ஒரு உறுதிமொழி இயக்கம் கல்வி சமூகத்தினர், முன்னாள் மாணவர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்களை ஒன்றிணைந்து பசுமை பூங்கா அமைக்கும் பணியில் ஒரு கூட்டு ஈடுபாட்டை உருவாக்குகின்றது. மேலும் இயற்கை உலகத்தை பாதுகாத்து வளர்க்கும் முயற்சியாக இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவில் விழிப்புணர்வு, அக்கறை மற்றும் நீண்டகால சூழலில் உறுதிப்பாடு ஆகிய கலாச்சாரத்தை இது வளர்க்கின்றது. இந்த முன்னெடுப்பை தொடங்குவதற்கு 14/5/2026 எனும் நாள் ஒதுக்கப்பட்டது. ஒரு செடி ஒரு உறுதிமொழி நிகழ்வு புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை செயலர் மற்றும் ஆணையருமான திரு சௌத்ரி முகமது யாசின் அவர்களால் முதல் மரக்கன்று நடுவதன் மூலம் தொடக்கி வைக்கப்பட்டது. அவரை தொடர்ந்து புதுச்சேரி அரசின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதியுமான திரு குலோத்துங்கன் அவர்கள் மரக்கன்று நட்டார். புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் அவர்களும் இந்த பசுமை இயக்கத்தில் பங்கேற்றதை மிகுந்த மகிழ்ச்சியாக கருதினார். புதுச்சேரி அரசின் வன பாதுகாவலரான திரு அருள்ராஜன் அவர்கள் பசுமை போர்வையின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரி NCC குழு தலைமையகத்தின் குழு தளபதியான கர்னல் ஆசிஷ் திவாரி அவர்களும் தனது முறை வந்தபோது ஒரு மரக்கன்றை நட்டு இந்த மரக்கன்று நடும் இயக்கத்திற்கு பங்களித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மேம்பாட்டு சபையின் தலைவரான முனைவர் சுடலைமுத்து அவர்கள் இந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இருந்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் இயக்குநரான திருமதி முத்துமீனா அவர்களும் ஒரு மரக்கன்றை நடுவதன் மூலம் இந்நிகழ்விற்கு ஆதரவளித்தார். வளாகத்தை பசுமையாக்கும் இந்த முழு நிகழ்வும் முன்னெடுப்பும் புதுச்சேரியின் பசுமை மனிதர் என்றும் ஒருங்கிணைப்பாளர் என்றும் போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் சசிகாந்ததாஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுடன் இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவாக செயல்பட்ட பேராசிரியர்களின் முன்னிலையில் இந்நிகழ்வை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களை அவர் முன்னதாக வரவேற்று கௌரவித்தார். காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட்,
record note, uniform, ID card, basic computer course, personality development course and spoken English முற்றிலும் இலவசம். Courses offered 1 அல்லது 2 வருட டிப்ளமா and BSc in Medical Lab Technology, Operation Theatre Technology, Dialysis Technology, Cardiac Care Technology, Optometry மற்றும் Patient Care Assistance. ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroup Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. ஐந்தாவது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசி பெற்றார். அப்போது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோநகர் வார்டு பகுதியான தெய்வ சிகாமணி வீதி பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் சாலையின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பணிகளை முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பாலாஜி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்ற ரகோத்தமன், சமூக ஆர்வலர் கோபால் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் நிர்வாகிகளும் பலர் உடனிருந்தனர். புதுக்குப்பம் பகுதியில் புதிதாக சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கை சட்டமன்ற உறுப்பினர் ராமு இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த உயர் கோபுர முன்விளக்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எரியாமல் பழுதடைந்து இருந்தது. இதனால் இரவு நேரங்களில் சிறுவர், சிறுமியர், மாணவர்கள், பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். உடனடியாக பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரியிடம் பேசி புதிய மின்விளக்குகளை மாற்றியமைக்க உத்தரவிட்டதுடன் அடிப்படையில் துறை சார்ந்த ஊழியர்கள் உடனடியாக புதிய மின்விளக்குகளை அமைத்தனர். அதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். முன்னதாக ஊர் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக இளைஞர்களை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் சுற்றுலா வந்தவரின் இருசக்கர வாகனம் பறிப்பு. 17 வழக்குகள் கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 2 பேர் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த நிஜாம் பாஷா கறிக்கடையில் வேலை செய்து வருகின்றார். கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை செய்யும் குலாமுடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பேருந்தில் பின்னர் வந்துள்ளார். மூவரும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கி மது அருந்திய நிலையில் இரவு டிஃபன் வாங்கி வருவதாக கூறி சுகுமார் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் அவர் திரும்பாததால் மறுநாள் காலை கேட்டபோது கடற்கரைக்கு சென்று திரும்பி வரும் பொழுது அடையாளம் தெரியாத 3 பேர் மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக தெரிவித்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை கடலூர் சாலையில் இன்று காலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகிக்கும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தலால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த பொழுது அவர்கள் கண்டக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய்குமார் மற்றும் சந்தோஷ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்தது சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய்குமார் மீது 14 வழக்குகளும் சந்தோஷ் மீது 2 வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி.